இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு. சிந்தின இரத்தம், அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு சேனைக்குள் பாய்வோம், ஒரு மதிலை தாண்டுவோம். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. சொல்லுங்க. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல கரங்களை தட்டி. அவர் என்னோடு இருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. நீதி என்று மார்க்க வசனம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. நீதியையும் மார்க்க வசனம் எனக்கு தந்தாரு. கிருபை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபை தந்து என்ன உயர்த்தி. எவ்வளவு நல்ல ஆண்டவர். நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. Praise the Lord. கர்த்தருடைய சபையாருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதவசனம் சொல்லுகிறபடி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி பிரியமானவர்களே, இன்றைக்கும் எல்லா நிலைமைகளும் கர்த்தரை துதிப்பதற்கு இன்னொரு வாரத்தையும் இன்னொரு தருணத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆராதனைக்கு ஆயத்தமாகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய ராஜாக்களை சங்கரிக்கிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாழ்மையுள்ள எங்கள் மேல் நீ நினைவாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரை உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை கேட்க உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு பேசுவீராக, சுகம் தருவீராக, ஆவியானவர் தொடுவீராக. உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் கடந்து செல்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏல் யெஷூரன், அவர் நாமத்தை சொல்லி துதிப்போம். ஏல் யெஷூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஓ ஏல் யெஷூரன், என்ன துதிகளை வாசம் செய்பவரே. One more time. ஏல் யெஷூரன், எனக்காக யாவையும் செய்
செய்பவரே, யேசுரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானாய் பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். ஓ பலவானாய் என்னை மாற்றுகிறவரே, நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், நீர் இஸ்ரவேலின் மகிமையவர். யேசுரன் எனக்காக யாவையும் செய்து, கரங்களை தட்டி ஆமென். யேசுரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஓ உங்களை அவர் தாசன் என்று அழைக்கிறவர். நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஓ யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். One more time. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து சொல்லுங்க, எனக்காக செய்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லே. எல்லாரும் சேர்ந்து one more time. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Jesus ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Jesus, we glorify your name. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களின் மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. அவருடைய கிருபையை பார்க்கும் போதெல்லாம் அவரை பாடாம இருக்கவே முடியாது. Hallelujah. அவர் வெற்றி சிறக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதவசனத்தில் 136 சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எகிப்தினுடைய சேனையாகிய பார்வோனின் சேனையை இந்த சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது.
அருமையான தேவ பிள்ளையை, இஸ்ரவேலுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையில தேவனா இருக்கிறார். அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாட போகிறோம், வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆமென். உங்க வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக வெற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆமென். கரங்களை தாட்டி thank you Jesus. Praise the Lord. பெரிய ராஜாக்களை அவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆமென். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓஹோ 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 சொல்லுங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ. one more time. ஓஹோ ஓஹோ ஓஹோ. last time. ஓஹோ ஓஹோ ஓஹோ. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய். one more time. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆமென். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தார் இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜீசஸ். ஓ ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர். ஆகாதென்று தள்ளினார்கள், கல்லாக செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்தும் மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு. முழு பலத்தோடு சொல்லுவோமா? வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார். மரணத்தை வென்றார், மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாம் என்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜாவாம்
என்றென்றும் ஆளுகை செய். ராஜாதி ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் உங்க வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறவர் அவர். ராஜாதி ராஜா, Jesus reign over us, Lord. ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய். Last time ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே Jesus, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. கரங்களை தட்டி இயேசப்பா நாமத்தை உயர்த்தி வெற்றி சிறந்த கர்த்தரை இன்று நாம் கொண்டாடுவோமா? ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறவர் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ஆமென், இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, வேத வசனம் சொல்லுகிறது அந்த ஜீவனை அவர் பரிபூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை இந்த காரியங்கள் நடக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு பயமும் ஒரு திகிலும், அன்சர்டனிட்டி என்ற இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியேட் செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன நடக்கும்னு தெரியலையே, அன்சர்டனிட்டி, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? அருமையான தேவ பிள்ளையே, உங்க மேல தேவன் ஆண்டவராக இருக்கிறார். ஹalleluya. உங்க மேல ஆண்டவர் கர்த்தராக இருக்கிறார். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறோம். ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். அவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும், உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அழைப்பு நிறைவேறுகிற வரைக்கும் எந்த வியாதியோ எந்த மனுஷனோ சூழ்நிலையோ ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நிகராக ஒரு தேவன் இல்லை. அவர் பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே உமக்கு நிகராய் ஒருவரும் இல்லையா. தேங்க்யூ லார்ட். ஷதரபலதரா தீரியதொரோலோ ஷகதரமா ஷரபேகரபா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் துதிக்க பத்தாதப்பா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. சொல்லுமா சேர்ந்து, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வே, உமக்கு நிகரா ஒருவர் இல்ல ஆண்டவரே. திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள்
10,000. ஹalleluya. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு நிகராக ஒருவரையும் வைக்க முடியாது. பிள்ளைகளை வைக்க முடியாது. மனைவியோ கணவனையோ பொருளையோ வீட்டையோ சொத்தையோ ஊழியத்தையோ எதையுமே ஆண்டவருக்கு நிகராக வைக்க முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே உம்மை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உமக்கு நிகராய் ஒருவர் இல்லப்பா. ஓ ஒருவரும் இல்லையே. One more time. இயேசுவே, இயேசுவே, உமக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே, உமக்கு நிகரான தெய்வம் ஒருவரும் கர்த்தரை பார்த்து கைகளை கூப்பி சொல்லி, ஏசப்பா உமக்கு நிகரா ஒருவரை நாங்கள் நிறுத்த போறது இல்லப்பா. நீங்க தான் எங்க கண் முன்னாக. ஓ ஜீசஸ், ஆண்டவரே, எங்களை உங்க கண்கள் முன்பதாக நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே, நீங்க இல்லாம ஒரு நாள் கூட எங்களுக்கு கடந்து போக முடியாது. ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு நாள் எங்களால் இருக்க முடியாது. ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஒரு நொடி இருக்க முடியாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை எங்களுடைய கண்கள் முன்பதாக நிறுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உயிரின் ஊற்றே ஜீசஸ், நீயாவாய், பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயா. ஓ உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் ஆண்டவரே, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. உண்மையாய் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா, எல்லாம் ஆண்டவரே எங்க வாழ்க்கை நீர் இருப்பதனால் எங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்கிறது. வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது yes Lord, you are my strength, எனது வலிமையும் நீயாவாய், எனது அருளும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயா. சொல்லுவோம், எனது அருளும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயா. செய்யா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. கைகளை உயர்த்தி, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா.
அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்வோமே. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜா, இந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். எப்போதும் இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறு. ரெண்டு கைகளை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம். ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசர். சொல்லுங்க, அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே, என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே, என் அன்பரேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே. அப்படி அந்நிய பாஷையில பேசி என் ஆத்மநேசருக்கே மகிமை உண்டாவதாக, என் ராஜாதி ராஜாவுக்கே துதியும் கனமும் உண்டாவதாக. ஓ நீங்க கர்த்தரை உயர்த்தும் பொழுது, நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது, உங்களுடைய வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமையை உங்களுடைய சரீரத்திலே உணரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சர்வ வல்லமையினுடைய தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் நீங்குவதாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எல்லா விதமான பலவீனங்கள், பயத்தின் ஆவி என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறோம். Thank you Jesus. விடுதலை விடுதலை. வியாதியிலிருந்து விடுதலை. நாமத்தினால் பரிசுத்த ரத்தத்தினாலே கட்டுகள் அறுந்து போவதாக, கட்டுகள் அறுந்து போவதாக. பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுந்து போவதாக. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? Jesus, glory, Jesus, holy, holy, Jesus, Jesus. சொல்லுங்க, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல சொல்ல. ஹalleluya, ஹalleluya. இருதயத்திலே தேவனுடைய சமாதானம் உங்களை நிரப்பும். ஹalleluya. புத்தி கெட்டாத சமாதானம் உங்களை நிரப்பும். Oh Jesus,
அப்படியே ஆவியில நிரம்பி தேவ பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையில நீங்க எப்படிலாம் ஆண்டவரை துதிக்க முடியுமோ நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, இது மகிமையின் நேரம். ஹல்லேலூயா, இது துதிக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இது வெற்றியின் நேரம். இது கட்டவிழ்க்கப்படுகிற ஒரு நேரம், ஜீவன் உண்டாகிற நேரம். Thank you, Father. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்ததினாலே. அருமையான தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறபடி உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடி இந்த பிரியமல்லே ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, ஆண்டவரை தேடி கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு, கர்த்தருடைய வசனத்தின்படியே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாவதாக. உங்களுடைய தேவனுடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்பில் நீங்க மகிழ்ந்து களி கூறுறீங்களா? ஆண்டவருடைய ரட்சிப்பை பிரியமல்லே நீங்க பிரியப்படுறீங்களா? என்ன நடந்தாலும் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லிருமா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. எல்லா நேரத்திலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், அவர்கள் ரட்சிப்பில் பிரியப்படுகிறதுனாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க வாழ்க்கையில தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுடைய எல்லா தேவைகளிலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசுவுக்கே தருகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென், ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவையோடும் உண்மையோடும் ஆராதிக்க அன்று தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அதே ஜெப நிலையிலே நம் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ஜேம்ஸ் ஜெகரையாவோட இணைந்து நம்ம எல்லாரும் குடும்பமாக நம்முடைய இந்த தேசத்திற்காக, நம்முடைய மதுரை பட்டணத்திற்காக, நம்முடைய சபை மக்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிறவங்களை கண்களை மூடுங்க, ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜேம்ஸ் ஜெகரையாவோட இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல அதிகாரம் உடையவர், ராஜரீகம் செய்கிறவர். வானம் உடைய சிங்காசனம், பூமி உடைய பாதபடி என்று சொல்லியிருக்கிறதே. உடைய பாதத்திலே இயேசுவின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உடைய சமூகத்திலே நாங்கள் பண்ண போகிற விண்ணப்பத்தை நீர் கேட்கிறவர்கள். தேவ தூதர் இறங்கி சூழ நிற்பார்களாக. எங்கள் ஜபத்தை, விண்ணப்பத்தை தேவ தூதர்கள் தேவனுடைய சமூகத்திலே சுகந்த வாசனையான காணிக்கையாய் கொண்டு செல்வார்களாக. ஆண்டவரே, எங்களை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், இந்த உலகில் தோன்றச் செய்தவர், இரத்தத்தால் கழுவினவர், ரட்சித்து அபிஷேகித்தவர், இந்த தேசத்தில் எங்களை குடியிருக்கும்படியாய் இந்திய தேசத்தை கொடுத்தீங்களே. ஆபிரகாம் ஒருவரை அழைத்து ஆசீர்வதித்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
மற்றவர்கள் முன்னால் ஆசிரிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே. இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் இந்த தேசத்திலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எங்களால் மற்றவர்கள் ஆசிரிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆனால் சமீபத்தில் ஏற்பட்ட பலவிதமான கொள்ளை நோய்களினாலே பயங்கரமான பாதிப்புகள் ஏற்பட்டு இந்திய தேசமும் அயல உலகமும் பாதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிவீர். தகப்பனே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். நீர் இரக்கம் உள்ளவர் அல்லவா ஆண்டவரே. இந்த உலகிலே வந்து உங்களுடைய ஜீவனை கொடுக்கவும் எங்களை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தீரே தகப்பனே. சாபங்களையும் எல்லா பாவங்களையும் நீக்குகிறவர், ரத்தம் நீக்கி போடுவதாக ஆண்டவரே. எல்லா வாதைகளையும் நீக்கிற கர்த்தர், உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் அழியுமே. இப்போதுமாக ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணி பயங்கரமான பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிற சகல கிருமிகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவாராக. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது வாதையை கடந்து போகும்படியாய் பண்ணினீரே ஆண்டவரே. தாவீது காலத்திலே வாதையை கடந்து போக பண்ணினீரே. மோசே திறப்பின் வாசலில் நிற்கும்போது அழிவை நிறுத்தினீரே. அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இயேசு நாமத்தை தரித்தவர்களாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா வாதைகளும் மரணங்களும் பாதிப்புகளும் பயம் கலக்கம் எல்லாம் நீங்கி போவதாக. தடுமாற செய்ய காரியங்கள் என்ன ஆகுமோ என்று சந்தேகப்பட்டு கலங்க பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. சகல கிருமிகளும் நீங்கி ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களே வேலை இல்லாதபடி ரூபாய் இல்லாதபடி அந்த இடம் பெயர்ந்து போய் வேலைக்கு போனவர்கள் தங்கள் ஊர்களிலும் வேலை இல்லை, விட்டு வந்த இடத்துல வேலை கிடைக்குமோ என்ன பயம் சந்தேகம், இது போன்ற நிலைமை ஐயா. சின்ன தொழில் பார்க்குறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க வியாபாரம் இல்லாமல் வேதனைப்படுகிறாங்கப்பா. அநேக குடும்பங்களில் கஷ்டம், பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியல, பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் ஒன்றும் முடிவாகலை ஆண்டவரே. இந்த நிலைமையில் கர்த்தர் இரக்கம் செய்வாராக, தயவு செய்வாராக, கிருபையா இறங்குவாராக ஆண்டவரே. தோப்பனே, இந்த வாதையெல்லாம் நீங்கி போகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவே. நாங்கள் முறைத்தால் மீட்கப்பட்டு உங்களுடைய சபையிலே நாங்கள் மாலியாக எழுப்பப்பட்டு வருகிறோமே. சபையிலே ஆராதிக்க முடியலையே. எங்களுடைய குறை குற்றங்களை பாவங்கள் அக்கிரமங்கள் மீது மன்னித்து கர்த்தர் சபையை திறக்கும்படியாய் ஊழியம் செய்யும்படியாய் வாசலை திறப்பீராக. அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பதவியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரோடு பேசுவாராக, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவாராக. நீரே ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் கண்டுகொண்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவார்களாக. உம்முடைய ஜனங்களாய் மாறட்டும், ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இடம் பெயர்ந்து போய் வேலையில்லா இருக்க அவளுக்கு வேலை கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, அப்பா, டாக்டர்கள் இன்னுமாய் நர்சுமார்கள் இன்னும் இதில் விதமாக கவனிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இறங்குவீராக. போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்வீராக. அப்பா, எங்கள் தேசத்திலே தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் கிருபையா இறங்குவாராக, தயவா இறங்குவாராக. நாங்கள் என்ன செய்ய வேண்டிய ஊழியம் அதிகமாக இருக்கிறதப்பா, நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் செய்ய தவறிய காரியங்கள், செய்ய வேண்டாத செய்திருக்குமானால் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக, தயவு செய்வாராக. ஆண்டவரை, எழுகையில் ஏற்பட்டிருக்க பாதிப்புகளை கர்த்தர் நீக்கி சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. எங்கெங்கே என்னென்ன பாதிப்பு உண்டாயிருக்குதோ எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர். நீங்கள் சொன்னீங்களே, என் ஜன சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொன்னீங்களே. உங்களுடைய ஜனமாகிய நாங்கள் உங்களுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இரக்கம் செய்வீராக. சமாதான பிரபு அல்லவா, சமாதானம் உண்டாவதாக. எங்களுடைய பரிகாரி அல்லவா, சுகம் ஆரோக்கியம் உண்டாவதாக. பாதிக்கிற காரியங்கள், சத்துருடைய கிரியைகள், பொல்லாத கிருமிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி தேவ ஜனமாக எங்களை, உம்முடைய சபையை, தேவ ஊழியர்களை காத்துக்கொள்வாராக, குடும்பங்களை காத்துக்கொள்வாராக. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். யோவேல் மூலமாய் சொன்னது போல, தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னது போல, நான் இந்த வார்த்தையை எங்கள் தேசத்தின் மேலே கூறுகிறேன். எங்கள் தேசம், இந்திய தேசம் மேலே சொல்லுகிறோம். மதுரைக்காக, தமிழ்நாட்டுக்காக, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். மகிழ்ந்து களிகூறு, பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, நாம மகிமைப்படும்படியாய் நீ ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவன் என்பதையும், நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்பதையும், உம்முடைய பிள்ளைகள் என்பதையும் நிரூபிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினியை ஓடு போடுவீராக
எதிரிகள் எல்லா சத்துருவும் சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உன் நாமம் மையப்படுவதாக. உம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறோம். நீ அவ்விதமாய் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்குமாறு நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த சில மாதங்களாக நாம் சபையில் கூடி வர முடியவில்லை. ஆனால் ஆன்லைன் மூலமாக நம் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த டெக்னாலஜியை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சபையில் கூடி வர முடியாத காரணத்தினால கம்யூனியன் சர்வீஸ் நடத்த முடியவில்லை. அதாவது ஆண்டவருடைய பந்தியும் நாம் பங்கெடுக்க முடியவில்லை. லாக்டவுன் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனால் லாக்டவுன் முடியல. இன்னும் எத்தனை நாள் இந்த லாக்டவுன் போக போகிறது என்று தெரியவில்லை. எனவே வருகிற ஆகஸ்ட் முதல் சண்டே, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்ம ஆன்லைன்லேயே கம்யூனியன் நடத்தலாம் அப்படின்ட்டு நம்ம எல்டர்ஸ் சேர்ந்து பாஸ்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம டிசிஷன் எடுத்திருக்கிறோம். ஸோ அதை குறித்து சில முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அனைவரும் ஒரு கேள்வி இருக்கும், நான் வீட்டிலேயே கம்யூனியன் எடுக்கலாமா? நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவங்க கூடி வரும்பொழுது ஆதி திருச்சபையில் இந்த மாதிரி ஒரு பில்டிங்லாம் கிடையாது, சர்ச்னு கிடையாது. they came together in their homes. அவங்க வீட்டில் கூடி வந்தார்கள். அவங்க எப்பெல்லாம் கூடி வந்தாங்களோ அவங்க அப்பம் பெற்றார்கள் என்று நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். எனவே இந்த கால சூழ்நிலையில் நாம் வீட்டில் அப்பம் பெற்கிறது, அதாவது ஆண்டுடைய பந்தியில் பங்கெடுப்பது, அது நமக்கு நலமா இருக்கும். அதை குறித்து நீங்கள் எந்த ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கு வர வேண்டாம். ஆமென். இப்ப யாரெல்லாம் கம்யூனியன் எடுக்கலாம்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவுக்காக வாழ்கிற ஒவ்வொருவரும் பாத்திரவான் என்று உங்களை நீங்கள் கருதி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த பந்தியில பங்கெடுக்க உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்று சில ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனம் செலுத்தும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நீங்க இந்த எலமெண்ட்ஸை நீங்க ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பிரெட்டையும் ஜூஸையும் நீங்க ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த மாதிரி நீங்க நார்மல் பிரெட் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல உங்களுக்கு எந்த ஜூஸ் கிடைக்குதோ அந்த ஜூஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரு கவர் நீங்க போட்டு நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஆராதனை முடிவிலே பாஸ்டர் அவங்க கம்யூனியன் சர்வீஸ் நடத்தி வைப்பார்கள். பாஸ்டர்ஸ் கம்யூனியன் சர்வீஸ் நடத்தும் பொழுது அவங்க சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க என்ன பண்ணலாம், பாஸ்டரோடு இணைந்து நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கம்யூனியன் சர்வீஸ்ல நீங்க பங்கெடுக்கலாம். குடும்ப தலைவர்கள் நீங்க இதை இனிஷியேட் எடுத்து, ஹஸ்பண்ட் the head of the house, நீங்க இனிஷியேட் எடுத்து பாஸ்டரோட இணைந்து அந்த அப்பம் பிக்கிறதையும் இதை எடுத்து கொடுக்கிறதுக்கும் நீங்க உங்க வீட்டில் ஒரு ஆசாரியனாக நீங்க என்ன பண்ணலாம், you can represent as a priest in your home. Amen. So அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க சொல்லலாம், நான் வீட்டில் தனியா இருக்கிறேன், நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றால் நீங்கள் வீட்டில் தனியா எடுங்க, அது தப்பே கிடையாது. நீங்களும் பாஸ்டரோடு இணைந்து ஆன்லைன்ல இணைந்து நீங்கள் அப்பம் பிக்கிறதுலையும் இந்த ரசத்தில் பானம் பண்றதில் நீங்கள் பானம் பண்ணலாம். நிச்சயமாக இதை வெளிப்பாடோட விசுவாசத்தோட பயபக்தியோட ஆண்டோடைய பந்தில் நாம் பங்கெடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டோடைய வல்லமை உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல நீங்க பார்ப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு வெற்றியின் மாதமாக அது இருக்கும். ஆமென். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு கால் பண்ணுங்க. நம்ம ஜோன் பாஸ்டர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம், அல்லது எனக்கு நீங்க கால் பண்ணலாம். we will gladly clarify the doubts that you have. Amen. So வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதாவது ஃபர்ஸ்ட் சண்டே நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பயபக்தியோடு விசுவாசத்தோட வெளிப்பாடோட உங்களை பங்கெடுக்க உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். God bless every single one of you. தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகள் மற்றும் சாட்சிகளை ஸ்கிரீனில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இணைந்து தேவனுடைய வெளிப்பாடோட உங்களை உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை பேடிஎம், ஃபோன்பே மற்றும் கூகுள் பே மூலம் நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை வைத்து நீங்கள் செலுத்தலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இதோ. அக்கவுண்ட் நம்பர் 089801000007753. IFSC code IOBA 0000898. Account holders name Good Samaritan. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை www.htower.in என்ற நம்முடைய சபையின் இணையதளத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதையும் பயன்படுத்தி
உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை நம்முடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எல்லாமே மாற போகுது. நம்ம சூழ்நிலைகள் மாற போகிறது. ஆண்டவர் சொன்னார், சீக்கிரத்தில் சுகவாழ்வு குளிர்க்கும் என்று சொன்னார் அல்லவா? சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறார். எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம் இந்த பாடலை. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. சொல்லுங்க, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாறப்போ. அறிக்கை செய்றீங்களா? என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா. மீண்டும் ஒரு விசை அறிக்கை செய். என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா. மீண்டும் once again. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது. மாற போகுது, எல்லாமே கைகளை உயர்த்தி சொல்லு. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, இயேசுவின் வல்லமையா. மீண்டும் once again. மாற போகுது. எஸ் லார்ட், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போறீங்க. போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாய் மாற போகிறது, நம்முடைய சூழ்நிலைகள் மாற போகிறது. சீக்கிரமா நம்ம சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை கடைசி வாரத்தில் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கென்று கொடுத்த காணிக்கைகளை எல்லாம் தேவன் அங்கீகரிக்க முடியாமல் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அருமையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களுக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த வாரத்தில், இந்த ஜூலை கடைசி வாரத்தில் ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிற தெய்வ பிள்ளைகளை எல்லாம் வாழ்த்துகிறோம்.
இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த, கிருபை நிறைந்த, ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக இருப்பதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லாவித காணிக்கைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து வானத்தின் பலனிட திறந்து இடங்கள் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்று என்று மாறா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனம் என்கிற, மைண்ட் என்கிற அந்த தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதே தலைப்பின் கீழே நான் இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இது ஒரு தொடர்போதனை மாத்திரமல்ல. திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் அ டீச்சிங், பட் திஸ் இஸ் அ நவ் வேர்ட் ஃபார் த சீசன். இந்த காலகட்டத்திற்கென்று, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கென்று ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆதி சபைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். Be ye transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்கிற அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆவியானவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாருங்கள், நம்முடைய எண்ணங்களை மாற்றுவதன் மூலமாக, நம்முடைய நினைவுகளை மாற்றுவதன் மூலமாக, நம்முடைய யோசனைகளை மாற்றுவதன் மூலமாக, நம்முடைய கற்பனைகளை மாற்றுவதன் மூலமாக நீங்களும் நானும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய உலகத்திலே, நம்முடைய சூழ்நிலையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே, நம்முடைய வியாபாரத்திலே ஒரு மாற்றத்தை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்க, மனதை மாற்றுவதன் மூலமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் சூழ்நிலையிலே உருவாக்குங்கள் என்று நான் சொல்லும் பொழுது, நீங்கள் வேறு விதமாய் யோசியுங்கள், வேறு விதமாய் எண்ணுங்கள், நீங்கள் வேறு விதமாய் கற்பனை பண்ணுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு காரியத்தை தவறாக நினைத்து விடக்கூடாது. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லதையே நினைப்போம், அதனால் நமக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்வார்கள். நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் நன்மையை நினச்சிங்கன்னா நன்மை வரும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு தியானம் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. We have a meditation. இந்த தியானம் என்று சொல்லும் பொழுது அது மனம் சம்பந்தப்பட்ட காரியம். ஸோ we have a meditation. நமக்கு ஒரு தியானம் இருக்கிறது. அது என்ன மெடிடேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ வேர்ட் மெடிடேஷன். அது வார்த்தையிலே நாம் தியானமாக இருப்பது. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். எப்போ? ஏதோ 1 மணி நேரம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, இரவும் பகலும் எதிலே? வேதத்திலே. ஆமென். எதில் தியானமாக இருக்கணும்னா, வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். வேதத்திலே தியானம், அது மனம் சம்பந்தப்பட்ட காரியம். பாருங்க, இந்த மனதிலே நாம் வேதத்தை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அப்போ நான் வேதத்தில் நான் தியானமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளாய் மாற ஆரம்பிக்கிறது. தேவன் இந்த வார்த்தையிலே என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறாரோ அப்படிப்பட்டவனாகவே நான் என்னை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளாய் மாற ஆரம்பிக்கிறது. அவர் என்னை யாருன்னு சொல்கிறாரோ அப்படியே நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நான் ஒரு ரிசல்ட்டை வெளியில் பார்க்க ஆரம்பிப்பேன். ஐ வில் ஸ்டார்ட் சீயிங் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிக்க முடியும். என்னுடைய சரீரத்தில், என்னுடைய சூழ்நிலையில், என்னுடைய பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். பாருங்க, நான் ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு இது நன்றாக புரியும். ஒரு ஊழியக்காரர் ஒரு கூட்டத்திலே அவர் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த பின்பு அவர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படியாக வியாதியஸ்தர்களை அழைத்தாராம். அப்போ அநேகர் அந்த வரிசையிலே வந்து நின்றார்களாம்.
அந்த கூட்டத்திற்கு அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், ஒரு ஊழியக்காரரும் அவருடைய மனைவியும் வந்திருந்தார்களாம். பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரருடைய மனைவி அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியை போட்டிருப்பாங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க சோடா புட்டி கண்ணாடின்னுவாங்க. அந்த சோடா புட்டி கண்ணாடி மாதிரி ஒரு பெரிய கண்ணாடியை போட்டிருப்பாங்களாம். அந்த கண்ணாடியை அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்களால ஒன்றையும் பார்க்க முடியாது. ஒரு 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 குருடான ஒரு மனுஷன் எப்படி தடவி கொண்டு போவானோ அதுபோல தான் அவங்க தடவி கொண்டு போவாங்களாம். அவங்க ஐசைட் அவ்வளவு வீக்காக இருக்குமா. ஸோ அப்படி அந்த ஊழியக்காரருடைய மனைவியும் வந்திருந்தாங்க, அந்த கண்ணாடி போட்டிருந்தவங்க. இவர் வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்க முன்னாடி வாங்க வியாதியஸ்தர்கள்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வந்தாங்களா, ஆனால் அவர் வரலையா, அந்த மனைவி அவருடைய மனைவி வரலையா. அப்போ இவர் கடைசியில் எல்லாருக்கும் ஜெபித்து முடித்த பின்பு இவர் என்ன பண்ணார்னா, அவங்கள மேலே வர சொல்லிட்டு அவங்களுக்காக இவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த கண்ணாடியை கலட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். கண்ணாடியை கலட்டிட்டு இப்போ உங்களால் பார்க்க முடியுதான்னு சொன்னாராம். பார்க்க முடியலன்னு சொன்ன உடனே இவர் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபித்துட்டு இப்போ சொன்னாராம், கண்களை மூட சொல்லிட்டு ஜெபித்தாராம். ஜெபித்து விட்டு அவர் சொன்னாராம், இப்போ நவ் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see என்று சொன்னாராம். இப்போ கண்ணை திறந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை திறந்து அந்த அம்மா பார்க்கறதுக்காக கண்ணை திறந்துச்சான். அப்போ அவர் சொன்னாராம், நோ 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 நான் அப்படி சொல்லலை, உங்களோட கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், நவ் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see என்று சொன்னாராம். உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுச்சான், கண்ணை மூணு அம்மா திருப்பி கண்ணை திறந்து திருப்பி பார்த்தாங்களாம் பாருங்க. உடனே அவர் சொன்னாரா, நோ 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 நான் அந்த கண்ணை சொல்லலை, உங்களுடைய ஃபிசிக்கல் ஐஸை சொல்லலை, நீங்கள் உங்களுடைய கண்ணை மூடிக்கோங்க, இப்போ நான் சொல்கிறேன் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அந்த அம்மா கண்ணை மூடிட்டு இருக்கும்போது இவர் சொன்னாராம், உங்களுடைய மனக்கண்களிலே நீங்கள் என்னால் பார்க்க முடியும் என்பதை பார்க்க ஆரம்பிங்க, அந்த பார்க்க ஆரம்பித்த பின்பு உங்கள் கண்களை திறங்கன்னு சொன்னாராம். அப்போ இந்த அம்மா அப்படியே கண்களை மூடிக்கொண்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க சொன்னாங்களாம். அப்போ அவர் கேட்டாராம், இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், என்னால் பார்க்க முடியும் என்பதை நான் இப்பொழுது என்னுடைய மனக்கண்களிலே பார்க்கிறேன் என்று சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, நவ் ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னு சொன்னாராம். இப்போ உங்கள் கண்களை திறங்கன்னு சொன்னாராம். அவங்க கண்களை திறந்தாங்களாம், அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சான். சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷத்தில் குதித்தார்களாம். பாருங்கள், இதுதான் ஒரு காரியம் பாருங்கள். இப்போ நம்ம தேவன் நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலையிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே நிச்சயமாகவே நம்ம ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்கும் பொழுது we will see a change in the situation. பாருங்க, ஏதோ இது என்ன சொல்றது, ஒரு நடைமுறையிலே செயல்படுத்த முடியாத ஒரு காரியம் கிடையாது. அப்படி என்று சொன்னால் தேவன் இதை வேதத்திலே சொல்லி இருக்க மாட்டார். பாருங்க, அதே சங்கீதம், அதே 1வது சங்கீதம் 2வது வசனத்தில் அங்கே சொல்றார், இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பக்திமான்னு சொல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேதத்தில் தியானமாக இருந்து பக்தியாக ஒரு வேஷம் போட்டுட்டு அலையிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் அங்கே போட்டிருக்கு, வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பக்திமான்னு போடலை, பாக்கியவான்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வேதத்திலே தியானமாக இருக்கும் பொழுது அவன் ஓட்டாண்டியாய், ஒன்றும் இல்லாதவனாய், குறைவுபட்டவனாய், வியாதிப்பட்டவனாய் அவன் போகிறது கிடையாது. அவனுடைய வாழ்க்கை, இட் இஸ் கோயிங் டு பி அ பிளெஸட் லைஃப். அவரோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதனால தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் போட்டிருக்கு, அதிலே அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு. He is rightly planted in the right place. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, he is rightly planted in the right place. He is placed in the right place என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். அவன் சரியான இடத்துல இருக்கிறான். தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வெற்றியின் முதல் படியே நம்ம சரியான இடத்துல இருக்கிறது தான். பாருங்க, கோலியாத் அங்கே போர்க்களத்தில் இருக்கும் பொழுது தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு மந்தையோடையே இருந்திருந்தான்னா அவனோட வாழ்க்கையில் எதையுமே சாதிச்சிருக்க முடியாது. அவன் ராஜாவாகிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும். பாருங்க, அழைப்பு இருந்தது உண்மைதான், ஆனால் அவன் இருக்க வேண்டிய இடம் அந்த நேரத்தில் போர்க்களம். சரியாக அவன் போர்க்களத்துக்கு அனுப்பப்படுகிறான். யுத்த களத்தில் அவன் சரியாக இருந்ததுனால தான், பிகாஸ் he was in the right place, அவனோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இன்னும் என்னோட கம்பெனியிலேருந்து கால் லெட்டர் வரலன்னு சொல்கிறீங்க. பட் God is saying, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை இந்த வேதத்தை தியானிப்பதிலே அதிகமாய் செலவழிப்பீர்கள் என்று சொன்னால், the Lord God is saying that you will be placed in the right company.
நீங்கள் சரியான இடத்துல சரியான வேலையிலே நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். சிலருக்கு திருமணங்கள் தடைபட்டு போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேதத்தில் அதிகமாக இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது you will be placed, you will get married and you will be placed in the right family. நீங்க சரியான குடும்பத்தோடு இணைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So you will be placed in the right place. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த காரியத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, சம்டைம்ஸ் நான் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். You will be also planted in the right church. You will be also planted in the right church. இன்னைக்கு எப்படி நமக்கு கம்பெனி, வேலை, குடும்பம் எல்லாம் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபைண்ட் த ரைட் சர்ச், பிகாஸ் there is protection. நீங்கள் சரியான ஒரு சபையில் நாட்டப்பட வேண்டியதும் முக்கியம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஒரு சர்ச் ஆரம்பிக்க சொல்லாத பட்சத்தில் just get into some church and that the Lord is showing you. தேவன் காண்பிக்கிற அந்த சபையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சரியான இடத்துல நீங்கள் நடப்படும்படியாக தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, வேதத்தில் தியானமாக இருந்து இந்த வசனத்தை, தேவனுடைய நினைவுகளை தன்னுடைய நினைவாய் கொண்டிருக்கிற அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான்? தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து, ஆமென், he is fruitful. ஹல்லேலூயா. கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. பாருங்க, ரிசல்ட் வெளியில தெரியுது. ஏதோ தியானிச்சு கொண்டே இருக்கும் பொழுது அவன் பக்தி வேஷம் போட்டுட்டு மாத்திரம் அலையிறது இல்லை. பாருங்க, you can see the result in his life. அவனோட வாழ்க்கையில தெரியும் இவன் வேதத்தை தியானிக்கிறானா இல்லையா என்பதை அவனோட வாழ்க்கை காண்பித்து கொடுத்துரும். பாருங்க, அவன் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஃப்ரூட்ஃபுல் லைஃப். பாருங்க, அடுத்தது போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்குன்னா, அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமென். Thank you Lord. Amen. இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். Amen. Always we feel fresh. Hallelujah. There is no dryness. அங்க வறட்சியே இல்லை. பாருங்க, அங்க சோர்வு இல்லை, களைப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ் ஃபீலிங். பாருங்க, அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அடுத்தது போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். What a wonderful life this is. பாருங்க, செய்யறதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த காலை வேளையிலே நம்ம இதை தான் பார்க்குறோம். அந்த வேதத்திலே தியானமாக இருக்கிற காரியம், இந்த வேதத்திலே தியானமாக இருந்து நம்ம அவருடைய நினைவுகளை நம்முடைய நினைவுகளாய் மாற்றும் பொழுது, இந்த வேத வசனம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்டவனாய் நான் என்னை பார்க்க, நான் என்னுடைய நினைவுகளை நான் அமைத்துக் கொள்ளும் பொழுது, என்னுடைய மனதை நிலைப்படுத்திக் கொள்ளும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம். இப்போ நம்முடைய அந்த தலைப்பு, அந்த செய்திக்கு, அந்த வசனத்துக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். இதுதான் நம்முடைய அந்த செய்திக்கான ஒரு ஆதார வசனம். பாருங்க, அந்த ரோமர் 12:1-2 வசனங்களை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். அந்த 2 வசனத்தை முதல் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, அந்த முதல் வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். பாருங்க, அங்க பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஒத்தாசையோடு கூட அவர் சொல்லுகிற ஒரு நேர்த்தியான ஒரு வார்த்தை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்க உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, அப்படி இருக்க சகோதரரே, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். எதற்காக நான் என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சொல்றாரு, நல்லா அருமையா சொல்றாரு. பாருங்க, அப்படி இருக்குன்னு ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, எப்படி இருக்குன்னு கேட்கணும். எப்படி இருக்குன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் போய் பார்த்தோம்னா, அதுதான் இதனுடைய முந்தின வசனம். அதில் எப்படி போட்டிருக்குன்னா, அது ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனத்தில் போட்டிருக்கு, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. பாருங்க, சகலமும்
நாட் ஜஸ்ட் சம். சகலமும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டுச்சு, சகலமும் அவர் மூலமாக தான் உண்டாச்சு, சகலமும் அவருக்காகத்தான் இருக்குது. சகலமும் சொல்லும்பொழுது அந்த சகலத்தில் நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். நீங்களும் நானும் சகலமும் எதுக்காக இருக்கிறோம்னா அவருக்காக இருக்கிறோம். அவரால் படைக்கப்பட்டோம், அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டோம். இப்போ அவருக்காகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோமா? அதான் போட்டுரு அப்படி சொல்ல. அப்படி இருக்க இப்போ நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்துட்டு எனக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் அது சரி கிடையாது. நீங்களும் நான் யாருக்காக வாழணும்னா அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அப்படி இருக்குன்னு சொல்கிறார். நான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற ஆரம்பிக்கும். எஸ், யுவர் லைஃப் வில் பிகம் மீனிங்ஃபுல். ஆமென். உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாய் மாற ஆரம்பிக்கும் பாருங்கள். நான், என் குடும்பம், எனக்கு அப்படின்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல் போயிடும், சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் பாருங்கள். அதனால தான் சொல்கிறார் இவர் என்னன்னா, இப்போ அவருக்காக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சகோதரரேன்னு சொல்லும் பொழுது சகோதரிகள் உங்களை சொல்லலை நீங்கள் நினச்சிடக்கூடாது, அவர் எல்லாரையும் தான் சொல்கிறாரு. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களைன்னு சொல்லும் பொழுது இது சபையாகிய சரீரத்தை சொல்லலை, சிங்குலரில் வரல. உங்கள் சரீரங்களைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் சொல்றாரு. உங்கள் சரீரங்களை உங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு. ஓ சரீரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி அப்படின்னு சொன்ன உடனே இட்ஸ் a living sacrifice holy and acceptable unto God ன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. இட்ஸ் a living sacrifice. லிவிங் சாக்ரிஃபைஸ்னு உடனே நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க அப்படின்னு கேட்டால் இது ஒரு தியாக வாழ்க்கையை குறிக்கிறதுன்னு நினச்சிட்றாங்க. many people mistake. தியாக வாழ்க்கையை குறிக்கிறதுன்னு நினச்சிட்றாங்க. சிலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தலின் வாழ்க்கையை குறிக்கிறது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்களை நான் விட்டுட்டு சில அசௌகரியங்களை நான் சந்திக்கும் பொழுது அது தேவனுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற விதமாக சிலர் நினச்சிட்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவிங் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறது அந்த சாக்ரிஃபைஸ்லாம் கிடையாது. ஏன்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலில் செருப்பு போட மாட்டாங்க. ஆண்டவருக்காக நான் செருப்பு போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸாக, ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாக அவங்க சொல்லுவாங்க பாருங்க. சிலர் கம்மலை கழட்டி போட்டுட்டு ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ்னுவாங்க. இது அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் சொல்லலை. நீங்கள் செருப்பு போடாமல் இருங்க, நீங்கள் கம்மல் போடாமல் இருங்க, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் பாருங்கள். இட் இஸ் யோர் டிசையர். பட் ஆனால் இங்கே சொல்லி இருக்கிற அந்த காரியம் ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ் ஹோலி அண்ட் அக்செப்டபிள் டு காட் அப்படின்னு சொல்கிறது. அந்த லிவிங் சாக்ரிஃபைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் 100% ஒபீடியன்ஸ். 100% தேவனுக்கு ஒரு கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையை தான் அங்கே பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்கிறார். இட்ஸ் 100% ஒபீடியன்ட் லைஃப் பாருங்க. 100% தேவனுக்கு கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை பாருங்க. அந்த 100% தேவனுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணத்தின் மூலமாக காண்பிக்கணும்னா, நான் போன முறை உங்களுக்கு கிதியோனை பற்றி நான் சில காரியங்களை நான் உங்களோடு பேசினேன். கிதியோனை நான் ஒரு உதாரணமாக எடுக்கிறேன் பாருங்க. ஆனால் பட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா 100% ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரே மனுஷரை தான் இந்த வேதத்தில் பார்க்க முடியும். அந்த மனுஷர் ஒரு மாமனிதர் பாருங்க. அந்த மனிதர் வேறு யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் 100% தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, யோவான் 5 யோவான் 12 வாசிக்கலாம். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்ல நான் கேட்குறேனோ அதை தான் நான் பேசுகிறேன்றார். அவர் என்ன செய்ய நான் பார்க்குறேனோ அதை தான் நான் செய்கிறேன்றார். அவ்வளோ தூரம் ஒரு 100% ஒரு ஒபீடியன்ட் லைஃப் பாருங்கள். நானா ஆண்டவராக இயேசுவை எடுக்கல, நான் இங்கே என்ன எடுக்கிறேன்னா கிடியோனை நான் ஒரு சின்ன உதாரணமாய் காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி ஒரு ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸாக தேவனுக்கு கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை வாழ்வதுன்னா என்னன்னு காண்பிக்க விரும்புகிறேன். கிதியோன் தன் வாழ்நாள் முழுவதிலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜீவ பலியாக 100% தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு 100% தேவனை ஒபே பண்ண அந்த காரியத்தை மாத்திரம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, தேவன் கிதியோனை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக,
மீதியானியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மீதியானியர்கள் அமலேக்கியர் கிழக்கத்திய புத்திரர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவங்க வந்து ஒரு வெட்டுக்கிளியை போல பாளையம் இறங்கி இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாத்திலையும் சூறையாடி கொண்டு போகிறார்கள். அப்போ மீதி இருக்கிறது தான் இந்த ஜனங்கள் சாப்பிட்றாங்க. சிறுமைப்பட்ட ஒரு நிலைமை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் அவர்களை மேற்கொள்ளு, அவங்கள ஜெயிச்சு இந்த ஜனங்களை விடுதலையாக்குன்றார். இவர் சொல்கிறாரு, எப்பா நான் மனாசையில் எங்கள் கோத்திரம் வந்து ரொம்ப எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் ரொம்ப சின்ன பையன், என் பேச்சுக்கெல்லாம் இங்கே மதிப்பு இல்லை, நான் எப்படி போய் இந்த ஜனங்களை போய் நான் விடுதலையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன்ப்பா, நீ போ அப்படின்றார். இப்போ பாருங்கள், இவர் போகிறதுக்கு எத்தனைக்கணும் இப்போ ஆட்கள் வேணும் பாருங்கள். அதனால் இவர் ஸ்தானாதிபதிகளே அனுப்புகிறார், வேலைக்காரர்களை அனுப்புகிறார். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மனாசே, ஆசேர், ஜெபுலோன், நப்தலி கோத்திரங்களுக்கு அனுப்புகிறார். அனுப்பி ஆட்களை திரட்டுறாரு பாருங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போகணும். ஆட்களை திரட்டும் பொழுது எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 32,000 பேர் வந்தாங்க. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் 32,000 பேர் வந்தாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள். 32,000 பேர் வந்து மோசே நாட்கள்லே ஆண் மக்கள் 20 வயசுக்கு மேலே இருந்தவங்க 6 லட்சம் பேர். அதில் இப்போ 5% தான் வராங்க. 32,000 பேர். 32,000 பேர். எதிரிகள் படையின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் பேர். அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் 5 பேரை சமாளிக்கணும். ஒருத்தன் 5 பேரை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு தலைவன் நின்று கணக்கு போட்டான்னா நிச்சயமாக நம்ம இந்த யுத்தத்தில் போனோம்னா ஜெயிக்க மாட்டோன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தன் 5 பேரை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் படிக்க போகும்பொழுது ஏதோ கிதியோன் போனார், 300 பேரை எடுத்துகிட்டு போனார், ஜெயிச்சாரு, ஆண்டவர் வெற்றி கொடுத்தார், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறதுக்காக படிக்காதீங்க. இந்த வசனங்களெல்லாம் படிக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நடந்த சம்பவங்களை, வேதத்தில் உள்ள சம்பவங்களை வாசிக்கும் பொழுது ஒரு கதை மாதிரி வாசிக்காதீங்க. அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். ஒருத்தன் 5 பேரை சமாளிக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு ஆள் நமக்கு எதிராக வரும்பொழுது நம்ம கொஞ்சம் வீரத்தை காண்பிப்போம் பாருங்கள், கொஞ்சம் நம்ம தைரியம் இருக்கும் பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம ஒருத்தர் எதிர்த்து நிற்கும் பொழுது 2 பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் பம்முவோம். அதே நேரத்தில் 3 பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சமாதானத்துக்கு எதுவாக போக பார்ப்போம். அதே நேரத்தில் நமக்கு எதிராக 4 பேர் வந்தாங்கன்னா இருக்கிறத விட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற லெவலுக்கு போயிடுவோம் பாருங்கள். 5 பேர் எதிர்த்து வந்தாங்கன்னா தப்பிச்சு ஓடுவோம்டான்ற நிலைமையில தான் இருப்போம். இப்போ ஒரு ஆள் 5 பேரை சமாளிக்கணும். ஏன்னா இவன் 32,000 பேர் இருக்கான், அவன் 1.5 லட்சம் பேர் இருக்கிறான். ஒரு ஆள் 5 பேரை ஜெயிச்சாதான் ஜெயிக்க முடியும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார் போன்றார். நம்ம இந்த சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது நம்ம சொல்லுவோம், எனக்கு இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் பாருங்க. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு தேவனுடைய வார்த்தை இருந்தது. நான் சொல்றேன், நமக்கும் தேவனுடைய வார்த்தை இருக்குது. அவருக்கு கர்த்தர் கூட இருந்தார், நமக்கும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. பட் how are we facing the situation? நம்ம சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலை எப்படி நம்ம பார்க்குறோம்? சில வியாதியின் கூறுகள் வரும்பொழுது அதை நம்ம எப்படி அதை சந்திக்கிறோம், அதை எதிர்கொள்ளுகிறோம்? நமக்கும் வார்த்தை இருக்குது, நமக்கும் தேவன் கூட இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், மோசே யோசிச்சு பாருங்கள், அந்த ரியல் சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். மோசே பார்த்தீங்கன்னா செங்கடல் முன்பாக நிற்கிறார். நம்ம சண்டே ஸ்கூலில் இருந்து அந்த கதையை படிச்சுட்டே வரோம் பாருங்கள். அதனால் அந்த சம்பவத்தை படிக்க போகும்பொழுது செங்கடலில் 2 பிளந்தார், செங்கடலில் 2 பிளந்தார்னு பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் மோசேயினுடைய அந்த இடத்துல நீங்கள் உங்களை நிறுத்தி பாருங்கள். மோசே செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாரு. செங்கடல் பொங்கி எழுந்து கொண்டு இருக்கிறது, அலைகள் அடிக்கிறது, அவ்வளவு ஜலங்கள் நிரம்பிய ஒரு பெரிய சமுத்திரமாய் அது இருக்கிறது. அது 2 பிளக்கும்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? அவர் அங்கே நிற்கிறாரு. நம்ம இப்போ மெரினா பீச் முன்னாடி போய் நிற்கிறோம். மெரினா பீச் முன்னாடி நின்றுட்டு இந்த அலைகள் எல்லாம் அடிக்கக்கூடிய இந்த கடல் நமக்கு விலகி பாதை கொடுக்கும் நம்ம நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாரு. பின்னாடி எப்படி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அங்கே எதையோ விற்கக்கூடிய ஒரு சேல்ஸ்மேன் வரல பாருங்கள். பார்வோனின் சேனை வருது. எப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள்? ஈட்டியோடும் வாளோடும் வேலோடும் ரதங்களோடும் பலத்த சேனைகளோடும் கூட அவர்கள் இந்த ஜனங்களை என்ன பண்ணும்படியாய் வருகிறார்கள்னா யுத்தம் செய்து வெட்டி கொன்று போடும்படியாய் வருகிறார்கள். மீதம் இருக்கிறவர்களை சிறைபிடித்து அடிமையாக்கி கொண்டு போகும்படியாய் வருகிறார்கள். அப்படிப்பட்டு வரும்பொழுது மோசே பார்த்தீங்கன்னா தலைவன் பாருங்க, அவர் கையில் என்ன இருக்குன்னா ஒரு கோல் தான் இருக்குது, ஒரு வாள் கூட இல்லை பாருங்க. சண்டை போடுறதுக்கு வழியே கிடையாது. முன்னாடி சிவந்த சமுத்திரம் நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ அவர் என்ன செய்வார் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் ராஜாலாம் அரண்மனையில் என்ன பண்ணுவார்னா ஒரு சுரங்கப்பாதை வச்சிருப்பாரு. சண்டை போட்டு எதிரி ரொம்ப முற்றுகையிட்டுட்டானா அட்லீஸ்ட் ராஜா அவர் தப்பிச்சு ஓடிடுவார், குடும்பத்தை கூட விட்டுட்டு அவர் தப்பிச்சு ஓடிடுவார். இங்கே மோசே தப்பிச்சு ஓடுறது கூட வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செங்கடல் முன்பாக நிற்கிறாரு. என்ன பண்ணுவார்? ஒன்று அபயம் முறையிடுகிறதுக்கு தேவன் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன் போப்பான்ட்டார். இப்போ ஆண்டவரை பார்த்து அவர் முறையிடுகிறார் பாருங்க. நம்மளாக இருந்தோம்னா கத்தி கூப்பாடு போட்டிருப்போம். அவர் ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பார்த்து முறையிடுகிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னை கூப்பிட்டு வந்தவரே நீங்கள் தான், என்னைய போச்சொன்னதே நீங்கள் தான், இப்போ உம்மை பார்த்து கூப்பிடாம யாரை பார்த்து கூப்பிடுவேன்? அவர் ஆண்டவர் சொல்கிறார், என்னைய பார்த்து நீ முறையிடுகிறது என்ன, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறேன், என்ன செய்யணும் ஆண்டவர் அப்படின்றாரு. நீ உன் கையை நீட்டி கோலை வாங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படின்றார் பாருங்க. சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. பட் தீஸ் பீப்புள் ஜஸ்ட் பிலீவ் த வேர்ட் தட் காட் ஸ்போக்.
தேவன் பேசின வார்த்தைகளை அப்படியே நம்பினாங்க, பராக்கிரமங்களை செய்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கிதியோனையும் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றார் போன்றாரு. சொன்னா நான் சிறியவன், நான் எப்படி போக முடியும்? ஆனால் வார்த்தையை நம்பி அவன் போகிறான். ஜீவபலியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த 100% ஒபீடியன்ஸ் தாங்க ஜீவபலி. பாருங்க, இங்க கிதியோன் போறாரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, எப்ப ரொம்ப கூட பேர் இருக்காங்க, 32,000 பேர் ஜாஸ்தின்றாரு. 32,000 பேர் கம்மின்னு நினைச்சா ஒரு 32,000 பேர் ஜாஸ்தின்றாரு. என்ன ஆண்டவரை செய்யணும்? பயந்தவங்களெல்லாம் வீட்டுக்கு போச்சு. 22,000 பேர் கலந்துட்டு போயிட்டாங்க. 22,000 பேர் போனதுக்கப்புறம் 10,000 பேர் வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ எத்தனை பேர் சமாளிக்கணும்? ஒருவன் 15 பேரை சமாளிக்கணும். 1:15 ரேஷியோ. யோசிச்சு பாருங்க, இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். 1:15 ரேஷியோவில் இப்போ சண்டை பண்ணணும். 10,000 பேரை கொண்டு போய் எதிர்த்து 1,50,000 பேரை எதிர்த்து நிற்கணும். ஆனால் ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் உங்களை சாகும்படியாக செத்து தொலையும்படியாக கொண்டு போய் விடுகிற தேவன் கிடையாது. உங்களை பராக்கிரமங்களை செய்கிறவர்களாய் நிறுத்தும்படியாகத்தான் தேவன் உங்களை அழைக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. ஆண்டவர் வியாகுலப்படுகிறது உண்மைதான். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்றாரு. பாருங்க, அவர் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னதோ போய் அவரை சாக ஒப்பு கொடுக்கல. பாருங்க, சிலுவையில் உண்மையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த சிலுவையில தான் அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயிக்கிறார். அந்த சிலுவையில தான் அவர் ஒரு மனுஷனாக சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பராக்கிரமங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பி நம்மளால போக முடியும். Amen. We can just believe his word. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையை எப்படி பார்க்கிறோம்? இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? அவர்கள் வார்த்தையை நம்பி போய் அவர்கள் பராக்கிரமங்களை செய்தார்கள். தேவனுக்கென்று பராக்கிரமமான காரியங்களை செஞ்சாங்க. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஐ கோ ஃபோர்த் அப்படின்னு சொல்லி அவங்க போடுறதா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குது. பாருங்கள், இது ஒரு தியாக வாழ்க்கை கிடையாது. ஏதோ அதை கலட்டுறது, இதை போடாமல் இருக்கிறது, சில அசௌகரியங்கள். நோ, that sacrifice it's not speaking about 100% obedient life. தேவனுடைய வார்த்தை எனக்கு என்னை இப்படி செய்ய சொல்லிட்டாரா, மனுஷங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய மனம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் பிலீவ். அதான் அந்த பகுதியினுடைய அர்த்தம். பாருங்க, இப்போ அதை தான் சொல்றாரு. பாருங்க, அப்படியே சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு இப்போ 2வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்றார். முதல் வசனத்துல சரீரத்தை பத்தி பேசினாரு. இப்ப 2வது வசனத்துல மனதை பத்தி பேசுகிறாரு. இப்ப முதல் வசனத்துல அவர் பேசிட்டு இந்த 2வது வசனத்தை அவர் பேசாம இருந்திருந்தார்னா நமக்கு முதல் வசனம் பிரயோஜனப்பட்டு இருக்காது. நம்ம சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துட்டு இங்க மனதை அலைபாய விடுவோம் என்று சொன்னால், தரிகட்டு ஓட விடுவோம் என்று சொன்னால், அது போற போக்கில் விடுவோம்னு சொன்னோம்னா நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பாருங்க, அதனால பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட இந்த 2வது வசனத்தை அழகாக கொண்டு வருகிறாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த நம்ம மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்று சொல்றாரு. இது ஏதோ ஒரு நாள் நடக்கிற ஒரு காரியம் இல்ல. பாருங்க, இட்ஸ் a process, it's a daily process. இது அனுதினமும் வசனத்தை வைத்து நம்ம மனதை புதிதாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன்னா இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வழி இருக்க போகிறது, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய சரீரம் பின்பற்றி கொண்டு வரப்போகுது. ஒரு கவிஞன் இப்படியாக பாடினார். பாருங்க, அந்த கவிஞன் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு அவர் கேட்டார். அந்த கவிஞன் ஒரு கருத்தை சொல்லல, ஒரு கேள்வியை கேட்கிறாரு. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்றாரு. அவருடைய ஆதங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் போன போக்கில் மனுஷன் போகக்கூடாது என்பதுதான் அவருடைய ஆதங்கம். ஆனால் அவர் எப்படின்றத சொல்லாம, முடிவை சொல்லாம கேள்வியாகவே முடிச்சிடறார். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? இப்ப போகலாமா போகக்கூடாதா என்பதை பற்றி ஞானியாகிய சாலமோன் நீதிமொழிகள் 23:7 சொல்றாரு, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As a man thinketh in his heart, so is he அப்படின்றார். அப்படித்தான் அவன் இருக்கிறான். அவன் மனுஷனுடைய எண்ணத்தின்படி அவன் போறது கிடையாது. பாருங்க, மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். He is அப்படின்றார். அப்ப மனிதனுடைய எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்னைக்கு அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, அழகா அதில் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நீங்கள் இந்த 2வது வசனம் ரோமர் 12:2 சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இந்த உலகம் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்காம அப்படின்னு சொல்றாரு.
அப்படி யோசிக்க கூடாதுன்றாரு. உலகம் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க யோசிக்கிற மாதிரியே நான் யோசிச்சுட்டு, அவங்க பயப்படுற மாதிரியே நான் பயந்துட்டு, அப்புறம் வந்துட்டு ஏன் பிரதர் அவங்களுக்கு நடக்கிறது தான் எனக்கு நடக்குதுன்னு சொன்னால், அதை காட்டில் ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அவங்க யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா வசனம் அப்படி சொல்லுது. அதை தான் நான் இவ்வளோ நேரம் விலக்கி கொண்டு வருகிறேன். அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படியே யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதான் உங்களுக்கு நடக்கும். ஏன் நடக்குதுன்னு கேட்காதீங்க. நான் சபைக்கு வரேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துனேன், நான் ஆண்டவரை பின்பற்றுறேனே, நான் அப்படி பண்ணுறேனே இப்படி பண்ணுறேனே, ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா உங்கள் நினைவுகள் எப்படி இருக்க போகுதோ அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் பயந்தீங்கன்னா பயந்த காரியம் பயந்தது உங்களுக்கு நடந்துடும். ஏன்னா பயந்ததை உருவாக்கும். பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு செய்திக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது அவருக்கு ரொம்ப இலகுவாக இருந்துச்சு. ஆல் ஹி நீடட் வாஸ் 10 plagues. ஒரு 10 வாதைகள் அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு. அவர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். ஆனால் எகிப்தை இஸ்ரவேலிருந்து வெளியில் கொண்டு வர்றது அவருக்கு கூடாத காரியமாகவே இருந்துச்சு. முடியலை. அந்த ஒரு தலைமுறை மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அவரால் அவருடைய இலக்கை கொண்டு போய் அவர் சொன்ன நிர்ணயித்த அந்த இலக்கை கொண்டு போய் அடையும்படியாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக செய்ய முடிஞ்சு. அடுத்த தலைமுறையே தான். இந்த தலைமுறை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எகிப்திலிருந்து இவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் வெளியில் வந்தவங்க எகிப்தை கூடையாக கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்க. இந்த ஜனங்கள் வனாந்திரம் முழுவதிலும் இந்த எகிப்தை கூட்டிட்டு வந்தாங்க. தேவன் அவங்க கண்களுக்கு முன்பாக அந்த ஆலோட்டிகளையும் அந்த பெரிய சேனைகளையும் ரதங்களையும் குதிரைகளையும் பார்வோனுடைய எல்லா பெரிய பெரிய சேனைகள் பெரிய அந்த ஆட்களை எல்லாத்தையும் அவங்க முன்னாடி சங்கரிச்சு போடுறாரு. செங்கடலில் அவங்க செத்து போறாங்க. எகிப்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தின் தெய்வங்களை தேவன் நியாயம் தீர்க்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு. He judged the gods of Egypt. நியாயம் தீர்க்கிறார். இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்திலிருந்து வெளியில் வரும்பொழுது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய நம்பிக்கை, அந்த தெய்வங்களை, அந்த பயத்தை எல்லாத்தையும் கூட கூட்டிகிட்டு வராங்க பாருங்க. அதனால தான் அப்பப்போ திடீர்னு அவங்களுக்கு பயம் வந்த உடனே நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி எகிப்துக்கு போகிறேன்றான். திடீர்னு பார்த்தீங்கன்னா பொன் கன்றுக்குட்டி செஞ்சிடறான். அந்த கலாச்சாரம் அந்த இது வருது பாருங்க. ஸோ இவங்க என்னென்னா எகிப்துலேருந்து வெளியில் வந்தாலும் எகிப்து சுமந்து கொண்டு திரிகிறாங்க. இன்னைக்கு அவங்கள நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டு இருக்கிறது, எக்ஸாம்பிளாக வைக்கப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. நம்மளையும் ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை பாருங்க. இந்த சர்ச்சிலேருந்து இந்த சர்ச்சுக்கு கொண்டு வந்தார், அங்கேருந்து என்னை எங்கே கொண்டு வந்தார் அப்படின்றாங்க. நோ, நம்மளையும் ஒரு இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தார் பாருங்க. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் 5:24 நான் அதை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், இப்ப நல்லா கவனிங்க, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நம்பும் பொழுது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் 2 இடம் இருக்குங்க, 2 தளம் இருக்கிறது. ஒன்றின் பெயர் மரணம், இன்னொன்றின் பெயர் ஜீவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றின் பெயர் மரணம், ஒன்றின் பெயர் ஜீவன். நம்ம முதல்ல மரணத்தில் இருந்தோம். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய வசனத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம மரணத்தை விட்டு நீங்கி, இங்கிலீஷில் போட்டிருக்கு we passed from death into life அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம அதை கடந்து நீங்கி நம்ம ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஜீவனுக்கு வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் ஜீவனுக்கு வந்த நம்ம மரண பயத்தை சுமந்துட்டு இருப்போம்னு சொன்னா, மரணத்தை குறித்த எண்ணங்களையே வச்சுட்டு இருப்போம்னு சொன்னா, வியாதியவே யோசிச்சு கொண்டு இருப்போம்னு சொன்னா, எல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளே வைத்து கொண்டு இருப்போம்னு சொன்னா, எது ஆதிக்கம் செலுத்தும் என்பதை நீங்களே யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே எகிப்தை சுமந்து கொண்டு வந்தார்கள். கடைசியிலே வனாந்திரத்திலே அவர்கள் மரித்தும் போனார்கள். ஏன்னா அவங்க சுமந்துட்டு வந்தாங்க பாருங்க, அந்த எதிர்மறையான சிந்தனைகளை, பயத்தை எல்லாத்தையும் கொண்டு வரும் பொழுது. இன்னைக்கு மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிற நம்ம ஜீவனுக்குரிய சிந்தைகளை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 8:17 சொல்லுது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
என்று அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, நான் அந்த பகுதியில இருந்து இப்ப இந்த பகுதிக்கு வந்துட்டேன். என் மேல வியாதியின் கூறுகள் அது எந்த விதத்திலும் செயல்பட முடியாது. நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன் என்பதை நீங்களும் நான் விசுவாசிக்க வேண்டும். இன்னும் வியாதிக்கு பயந்து கொண்டிருக்கிறது இல்லை. ஆனா எல்லாரும் பாட்டு பாடுவாங்க பாருங்க, இயேசு சுமந்து கொண்டாரே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டார்னா நான் சுமக்க தேவையில்லைன்னா I should know that is no need that I should carry that sickness in my body. ஏமன், இதை நம்ம ஞாபகப்படுத்திக்கொள்ளணும். அப்ப அவர் சுமந்து தீர்த்துட்டார், அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நீங்களும் நான் விசுவாசிக்கணும். பாருங்க, என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார். நண்பர் வந்து சொல்லும் பொழுது, அவர் விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டவர் தான். பாருங்க, அவரோட நான் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், பிரதர், இந்த அவேர்னஸ், நான் இந்த காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, கரெக்டாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த அவேர்னஸ் இன்னும் நம்ம மக்கள் மத்தியில் சரியா இல்லை. இந்த அவேர்னஸ் இல்லாததுனால பாருங்க ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ நடக்கக்கூடிய ஒரு வியாதியை குறித்து அவர் பேசினார். இந்த அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அவருக்கு ஒரு ஆதங்கம் பாருங்க, அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த சிக்னஸை குறித்து ஒரு அவேர்னஸ் இல்லைன்ற ஒரு ஆதங்கம் ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை சொல்லும் பொழுது சொன்னார். அப்போ நான் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் என் உள்ளத்தில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அந்த சிக்னஸை குறித்து ஒரு ஆதங்கம் நமக்கு ஒரு அவேர்னஸ் தேவையில்லை. பாருங்க, என்ன அவேர்னஸ், இதை விட வேற என்ன அவேர்னஸ் தேவை? டிவியை திறந்தால் அந்த அவேர்னஸ் தான் இருக்குது, ரேடியோலையும் அந்த அவேர்னஸ் தான் இருக்குது, டெலிஃபோனில் நம்ம ஃபோனை எடுத்து நம்ம பார்த்தோம்னாலும் அந்த அவேர்னஸ் தான் இருக்குது, ரெண்டு பேர் பேசினாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க, டெலிஃபோனில் பேசினாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் அதுதான் தெரியுது, எல்லா பேனரும் அதை பற்றி தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன அவேர்னஸ் வேண்டி இருக்குது? எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, not now that we should have the awareness of that sickness. நமக்கு எந்த அவேர்னஸ் வேணும்னா, தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இந்த காலகட்டத்திலே தேவை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு தேவை. பாருங்க, இந்த அவேர்னஸ் வேணும். the word awareness நமக்கு தேவை. நான் எப்பெல்லாம் இந்த செய்தியை ரொம்ப கேட்கிறேனோ, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த செய்திகளை கேட்கிறேனோ, அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் ஒரு வசனத்தை தியானிப்பேன். அந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 8:11 அந்த வசனம் சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தை உட்கார்ந்து பிட்டு பகுதியாய் நான் உட்கார்ந்து தியானிப்பது உண்டு. பிகாஸ் இல்லைன்னா பயம் உங்களை மேற்கொண்டு விடும். பயம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எதிர்மறையான சிந்தைகள் வரும். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களுடைய சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறது. உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிதான் மாற போகிறது. அதனோட எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த தாட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நான் யோசிப்பேன், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், நான் உட்கார்ந்து யோசிப்பேன். அப்போ என்ன யோசிப்பேன்னா, இயேசுவை மரித்தோரிலிருந்து நான் அதை பிரித்து வாசித்து பார்ப்பேன். அப்போ இயேசு மரித்தார், ஒரு மகாபெரிய சத்தியம்னா இயேசு மரித்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது சத்தியம். ஏன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது பாருங்க, ஏதோ 3 நாள் தூங்கிட்டு இருந்தாரு, தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சார் நினைக்க கூடாது. இயேசு மரித்தார். He died. He gave his life. அப்படின்னா அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் அது உயிரற்றதாய் மாறினது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது கடவுள் என்ன பண்ணிட்டார்னா, இயேசுவை அப்படியே மறைச்சிட்டு யூதாஸ் இஸ்காரியோத்தை அங்கே கொண்டு போயிட்டார். இவங்க போய் யூதாஸ் இஸ்காரியோத்தை தப்பா அங்கே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அதனால இயேசு சிலுவையில் அறையப்படலைன்னுவாங்க. No, Jesus died on the cross. இயேசு மரித்தார். சிலர் சொல்றாங்க, இயேசு சிலுவையில் அறையும் பொழுது அப்படியே அவர் வேப்பர் ஆயிட்டாருன்றாங்க. அது என்னன்னு புரியல எனக்கு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு மரித்தார், இயேசு மரித்தார், இயேசு மரித்தார். இப்ப அவரால் தானா எந்திரிச்சு வர முடியாது பாருங்க. இயேசு மரித்தார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி, அவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். Who is Holy Spirit? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர்னா எல்லாரும் என்ன, ஒரு நீராவி மாதிரி நினைச்சுக்கிறாங்க, ஒரு அக்கினி நினைச்சுக்கிறாங்க, ஒரு தண்ணி நினைச்சுக்கிறாங்க. நோ 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 நோ, he is a person. above all என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Holy Spirit is God. பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர்தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அவர் என்னன்னு போட்டிருக்கா அடுத்தது, உங்களில் வாசமாய் இருந்தால்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he lives in me. Hallelujah. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், ஆமென். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 3:16 சொல்றாரு. We should be aware of this. We should be conscious of the presence of God. இன்னைக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாட் இஸ் எவ்ரிவேர், என்ன வைரஸ் போகுது, என்ன பாக்டீரியா போகுது, எது போகுது, whatever it might be, I should be conscious of the presence of God and he dwells in me. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? பிதாவாகிய தேவன். உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவர் இல்ல, உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவானது தான். சில நோய் தாக்கலாம், சில கிருமிகள் தாக்கலாம், பட் whatever it might be, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களைன்னு போடல, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பிரதர், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் தான். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் சரீரத்தை குறித்து அக்கறை உள்ள தேவன். ஆமென். அவர் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. He lives inside of me. I am not afraid. ஹல்லேலூயா. நான் பயப்பட தேவையே இல்லை, கலங்க தேவையில்லை. whatever may come, என் பக்கத்தில் 1000 பேர் விழுவார்கள், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுவார்கள், ஆனால் அது என்னை அணுகாது. தைரியமா சொல்ல முடியும். வாதை என் கூடாரத்தை அணுகாது சொல்ல முடியும். ஒருத்தட்ட ஒரு முறை சொன்னேன் பாருங்க, இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அவர் சொன்னார், பிரதர் நீங்க பேசும்பொழுது எனக்கு தைரியமா இருக்கு பிரதர், இனிமேல நான் இப்படி பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னாரு. நான் பாசிட்டிவை பத்தி சொல்லலைங்க. திஸ் இஸ் நாட் பாசிட்டிவ் ப்ரீச்சிங், திஸ் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, இது நேர்மறையான சிந்தை நினைச்சுக்கிறாங்க. இது நேர்மறையான சிந்தை கிடையாது, இது வார்த்தையின் சிந்தை. இட்ஸ் வேர்ட். We have to think about. Amen. இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்துக்கென்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையிலே நம்ம அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். ஆகையினால இந்த காலகட்டத்திலே நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையிலே நம்ம தியானமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் இந்த வார்த்தையிலே தியானமாக இருங்க. தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க பாருங்க. வியாதியவே பார்க்காதீங்க, குறைவுகளையே பார்க்காதீங்க, இயலாமையை பார்க்காதீங்க, முடியாமையை பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் தூர தள்ளி போடுங்க. தேவன் என்னை என்னமெல்லாம் செய்ய முடியும் என்பதை பார்க்க ஆரம்பிங்க. நான் யார் என்று தேவன் சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட ஆளாய் நான் இருக்கிறேன் என்பதை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. இது ஏதோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது பாருங்க. தேவனுடைய வார்த்தையை குறித்த சிந்தை நம்மை நிரப்பும் பொழுது அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளாய் மாற ஆரம்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி அமைய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய சித்தம் சுகம். சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். இட் இஸ் children's bread. Amen. ஆரோக்கியம் என்பது உங்களுடைய உரிமை சொத்து. அதை சுதந்திரிங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க தோல்வியின் சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏவன் எல்லாம் எதிர்மாறான காரியங்கள் ஏற்படலாம் பாருங்க. ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலும் நான் என்னை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். I am more than a conqueror in Christ Jesus. Amen. பாருங்க, இது ஏதோ ஒரு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பேலன்ஸ்டா நம்ம டீச் பண்றோம். ஏன் டீச் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் அ பேலன்ஸ் டீச்சிங். ஏன்னா இன்னைக்கு உலகம் என்ன பண்றீங்கன்னா டோட்டலா நெகட்டிவா போயிருச்சு. நெகட்டிவிட்டி டு த கோர். பயம், எங்க போனாலும் பயம் சூழ்ந்த ஒரு நிலைமையில தான் காணப்படுகிறோம். இதை செஞ்சோம்னா அதை செஞ்சோம்னா ஏதாவது வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் சூழ்ந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்றதை அப்படியே எடுத்து நம்முடைய மனதின் தியானமாக வைக்கும் பொழுது இந்த வசனம் நம்மை நிதானமாக, நம்ம நிலை குலையாமல் நிதானமாக நடக்க செய்கிறது. ரைட்லி பேலன்ஸ்டா நம்மளை நடக்க செய்கிறது. So be word minded. இந்த வார்த்தையின் சிந்தையுள்ளவர்களாய் மாற பழகிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு என்று வெற்றியை வைத்திருக்கிறார். ஏமேன். உங்களுக்கு என்று உயர்வுகளை வைத்திருக்கிறார். அவர் மேன்மையான எண்ணங்கள் உடையவராக இருக்கிறார். ஏமேன். Thank you. God bless you. Amen. இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். Thank you Father. I give you glory Lord. I give you thanks. அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Father Lord, இன்றைக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சிந்தனைகள், பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளாகிய உம்முடைய பிள்ளைகளை விட்டு இது
விலகி செல்ல வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord, because you have not given unto us the spirit of fear. ஒரு பயத்தின் ஆவியை நீங்க கொடுக்கல ஆண்டவரே, ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. வார்த்தையின் சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும் ஆண்டவரே. Amen. Thank you Lord. Thank you Father. We give you glory, we give you thanks, we give you thanks, we give you glory, we give you thanks Lord. Rataka shemerebe reto sharadiangre bre etatom range deketelere roto no shekrendene mene ha hature brede lo fredene mene ko standard abrahandene mene ko rashatatata rekete meshelere be diandro drostana brage o rakate. ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். எலிஷாவின் நாட்கள்ல ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அங்க நாகமான் சுகமாகி போகிறான். போன பின்பு கேயாசி அவனை பின்தொடர்ந்து போய் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்தோடனே எலிஷா கேட்குறான், எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறான். எங்கேயும் போகலன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீ போய் அந்த வெள்ளியையும் வஸ்திரங்களையும் வாங்கும் பொழுது என் மனம் உன் கூட போகலையான்னு கேட்டுட்டு சொல்கிறான். அவன் சொல்கிற அந்த ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. அவன் சொல்கிறார், இது பணத்தை வாங்குறதுக்கு, இது வஸ்திரங்களை வாங்குறதுக்கு, வாங்க விற்க இது காலமா, இது காலமா, இஸ் இட் டைம் அப்படின்னு கேட்குறாரு. இது காலமா, இந்த வார்த்தை தான் எனக்கு வருது பாருங்க. இது காலமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. யாரை பார்த்து கேட்குறாருன்னா, உங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கென்று வேறு பிரித்து இருக்கிறார். ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. உங்களை ஊழியத்துக்கென்று ஆண்டவர் வேறு பிரித்து இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் எதுக்கோ செலவழிக்கிறீங்க. தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கும் ஜெபத்திலும் நீங்கள் இந்த உங்களுடைய நேரத்தை செலவழிக்கல. பட் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஆன் சோ மெனி அதர் திங்ஸ். அதிக அலுவல்களிலே சிக்கிக்கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். முதலீடு செய்கிறீங்க, வாங்க விற்க இது நேரம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ராஜாவின் வேலை முக்கியம் என்று சொல்லுகிறார். நீ அதிக நேரம் என்னுடைய வசனத்தில் நீ தியானமாக இருந்துன்னு சொன்னால் நான் உன்னை மகிமையாக எடுத்து பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேங்க்யூ லார்ட். நான் ஒரு மகளை பார்க்குறேன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் அ பர்சன் இன் யுவர் ஃபேமிலி. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இப்போ சோர்ந்து போயிட்டீங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை காண்பிக்கிறார். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்கள், 12 வருஷம் ஆன பொழுதும் அவள் சோர்ந்து போகலை பாருங்கள், இன்னும் விசுவாசிக்கிறா. இப்போ விசுவாசிச்சு ஆண்டவர் எப்படி எனக்கு சோம் கொடுப்பார்ன்றது போல நீங்கள் தைரியமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்கிற அந்த காரியத்தை அவர் உங்களுக்கு, உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். God will bring it to pass. 5ன்னு காமிக்கிறார். எனக்கு ஏன் தெரியல. 5 இதை நீங்கள் கேட்குறதுலேருந்து ஒரு 5 நாளில் ஒரு விடுதலை உண்டாகலாம். ஆர் சம்திங் இட் மைட் பி. பாருங்கள், யாரோ ஒரு பெற்றோர், தகப்பனை தான் காமிக்கிறார். உங்கள் பிள்ளைக்காக ஒரு முக்கியமான தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். அதுக்காக நீங்கள் அந்த தீர்மானம், பட் இட்ஸ் அ க்ரூஷியல் டிசிஷன். என்ன தீர்மானம் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் திகச்சு போயிருக்கிறீங்க, நீங்களும் உங்களை மனைவியும் திகச்சு போயிருக்கிறீங்க. பட் நவ் ஐ ப்ரே தட் த லைட் ஆஃப் காட், த ரெவலேஷனல் லைட் ஆஃப் காட் ஷைன் இன் தட் மேட்டர். ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக. உங்களுக்கு சரியான தீர்மானங்களை நீங்கள் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சுகத்தையும் சமாதானத்தையும் உங்கள் பிள்ளை மேலே பேசுகிறேன். ஐ ஸ்பீக் பீஸ், I speak life over your child. வாழ்ந்திருக்கட்டும். I thank you Lord. I give you glory. I give you thanks. யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதிக கடன் வாங்கி முதலீடு செய்யாதுன்னு சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஓப்பனிங்கை பார்த்துட்டு இதில் நம்ம போய் சக்ஸஸ் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி முதலீடு செய்யாதன்னு ஆண்டவர் வார்ன் பண்ணுறார். Do not do that. தேங்க்யூ ஃபாதர். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய நினைவுகள் நாங்கள் மாற்றப்படுவதனாலே எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மேன்மையான சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் அருமையான பாஸ்டர் டேவிஸ் அவர் மூலமாக மனம் புதிதாகிறதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக பேசினார். அந்த தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த வேத வசனத்துக்கின்படி வாழுவதற்கு நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? எங்கள் அருமையாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே, தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகும்படி கர்த்தர் எங்களோடு நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரை கேட்ட அந்த வசனங்களின்படி வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டர் டேவிஸை நீங்கள் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாங்கள் தியானித்து அதன்படி வாழ எங்களை பரிசுத்த ஆவியானவரை எங்களை பலப்படுத்தும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். அருமையான சபையார், ஒரு காரியத்தை கவனிக்கவும். ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி ஆராதனை முடிவடைய நேரத்தில் ஆன்லைன் மூலமாகவே திருவிருந்து ஆராதனை நடத்த யோசித்திருக்கிறோம். நாங்கள் சொல்கிற அந்த ஆலோசனைப்படி அவரவர்கள் வீட்டில் அந்த வீட்டின் குடும்பத் தலைவர் அல்லது வம்ச லீடர் அவர்கள் நடத்தலின் பேரில் அப்பமும் ரசமும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் நடத்துவோம். ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடிவில் ஆராதனை முடிவில் திருவிருந்து ஆராதனைகளை பங்கு பெற ஆயத்தப்படுவோங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மறுபடியும் அடுத்த சண்டே சரியாக 9 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு, ஆன்லைனில் ஆராதனை உண்டு. எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு உங்களை வரவேற்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் உண்டு, அதை மறந்து விடாதீர்கள். ஸோ கேட்ட ஆலோசனையின்படி நீங்கள் ரெடியாக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களுக்கு சாட்சி எது இருக்குமானால், உங்களுக்கு ஜெப குறிப்பு எது இருக்குமானால் கீழே பார்க்கிற எண்ணுக்கு நீங்கள் உங்கள் சாட்சிகளை உங்கள் ஜெப குறிப்பில் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் ஒரு மனமகிழ்ச்சியின் வாரமாக, ஒரு ஜெயத்தின் வாரமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கட்டும். God bless you. See you again next Sunday 9 a.m. Amen. மாறப்போகுது இயேசுவின் வல்லமையா மீண்டும் once again மாறப்போகுது. Yes Lord, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போறீங்க. எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஹalleluya, ஹalleluya, ஆமென். நிச்சயமாய் மாறப்போகிறது.